வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஓட்டுவதற்குன்ட்டு தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரரின் முழு பெயர் தமிழில் ஆங்கிலத்தில் எழுதணும். விண்ணப்பதாரரின் வயது 31/4/2024 அன்று உள்ளவாறு கணக்கிட்டு எழுதிருங்க. விண்ணப்பதாரரின் பாலினம் ஆணா பெண்ணான்றது எழுதிருங்க. விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி, விண்ணப்பதாரரின் மதம், இனம், விண்ணப்பதாரரின் முந்தைய தற்போதைய பணி விவரம், விண்ணப்பதாரரின் பிற தகுதிகள் மற்றும் சமூக சேவை ஈடுபாடுகள் தொடர்பான விவரங்கள், விண்ணப்பதாரர் ஏற்கனவே சட்டப்பணிகள் தன்னார்வலராக பணி புரிந்துள்ளாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் சிவகங்கை மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்டுள்ளாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் சிவகங்கை மாவட்டத்தில் எந்த பகுதியில் பணிபுரிய விரும்புகிறார் அப்படின்னு எழுதணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் தகவல் தொடர்பு முகவரி, விண்ணப்பதாரரின் கைபேசி எண், விண்ணப்பதாரரின் கையொப்பம். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. இடம் தேதியை எழுதிருங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகம், சிவகங்கை 630561 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 24/5/2024. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சிவகங்கை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சிவகங்கை மற்றும் தேவக்கோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர், சிங்கம்புணரி, மானாமதுரை, திருப்புவனம் மற்றும் இளையான்குடி ஆகிய இடங்களில் இங்கு வரும் மேலே கண்ட அலுவலகங்களில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்களை செயல்முறைப்படுத்த தயார் செய்யப்படும் 2024 to 2025 ஆண்டுக்குரிய சட்டப்பணிகள் தன்னார்வலர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் குடியிருந்து வருபவராக இருக்கணும். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நொடுப்பி நிலையராக முடிவு காணப்பட்டவராக இருத்தல் கூடாது. ஏதாவது ஒரு குற்றத்திற்காக விசாரணையை எதிர்கொள்பவராக இருத்தல் கூடாது. 30/4/2024 அன்று உள்ளவர் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், சமூக நலம் பற்றிய கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்யும் வரை மற்றும் அரசியல் சாராத தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகளின் உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், நன்னடத்தையுள்ள தண்டனை பெற்ற சிறைவாசிகள், ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சட்டப்பணிகள் தன்னார்வலர் பட்டியலில் உள்ள நபர்கள், ஸோ இவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.